யோகிராம் சுரத்குமார். அன்பர்களே, கடவுள் வழிபாட்டில் நமக்கு எது முக்கியம், எந்த மாதிரி வழிபாடு நமக்கு முக்கியம் அப்படிங்கிறதுக்கு சில லாஜிக்ஸ் இருக்கு. இறைவனுடைய திருவிக்கிரகம் முக்கியமானா முக்கியம்தான். கோயில் முக்கியமா அப்படின்னா முக்கியம்தான். கோயில் அப்படி சொல்லச்சுன்னா நான் திரும்ப ஒரு விளக்கம் சொல்கிறேன், அது கோவில் இல்லை. நிறைய பேர் எழுதுறச்சுல கோவில் வா போட்டு நெடில் போடுறாங்க, கோவில் கோவில் போடுறாங்க. அது கோயில் யா போட்டு நெடில், சரியா? யா போட்டு அதில் குறி போடுறது. கோயில் அப்படின்னா கோன்னா கடவுள், இல்லுன்னா உள்ளே இருக்காரு, இல்லம், கடவுள் வாழும் இல்லம். இல் யா போட்டு குறி. கோவில் நாகர்கோவில் அப்படி எழுதியிருக்க தப்பு. இந்த கலெக்டருக்கும் தெரியல, மாநகராட்சிக்கும் தெரிய மாட்டேங்குது. பஸ் ஸ்டாண்டு போகுதா நாகர்கோவில் கோவில் எழுதி போட்டிருக்கான். அது கோவில்னா வெள்ளைக்காரன் அன்னைக்கே KOVIL போட்டிருப்பான். அது கோயில் அப்படிங்கிறதுனால தான் COIL போட்டான். கோயில் COIL கோயில் அப்படி போட்டான். அப்போ நீங்களாவது எழுதுறச்ச நாகர் கோயில் யா போட்டு சுழி போடணும், வா போட்டு சுழி போடக்கூடாது. நாகர் கோயில், கோயில் சுசீந்திரம் தானுமாலையன் கோயில், இல் தான். அருள்மிகு என்னது இந்த ஆலமரத்து இது நம்ம சுயம்பலிங்க படர்ந்தால் சுயம்பலிங்க சுவாமி கோயில் யா போட்டு நெடில் போடணும், சுழி போடணும். கோவில் போடக்கூடாது, அது தப்பு. கோவில்னா கோவிலுக்கு அர்த்தமே கிடையாது, அப்படி தமிழில் ஒரு வார்த்தையே கிடையாது. ஆனால் அவ்வளோ பாமர மக்களும் கோவில் கோவில் எழுது, கோவில் கிடையாது, கோயில். கோயில்னா திரும்பவும் சொல்கிறேன், கடவுள் வாழும் இல்லம், கடவுள் உள்ளே இருக்கார், கோயில் உள்ளே இருக்கார் அப்படிங்கிறது. புரியுதா? அப்போது இறை வழிபாட்டில் நமக்கு எது முக்கியம்னா முதல் முக்கியம் கடவுளுடைய நாமம் தான். கடவுள் தன்னுடைய நாமத்தை தான் முதல் முக்கியத்துவம் கொடுக்குறார். அதுக்கப்புறம் தான் சிலை வழிபாடு, அதுக்கப்புறம் தான் கோயிலுக்கு போகிறது. அப்போ கோயிலுக்கு போகிறது முக்கியம் இல்லையான்னா முக்கியம்தான். நம்முடைய ஆகம விதிப்படி மன்னர் பெருமான்கள்லாம் கட்டி வச்சிருக்கிற மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஆலயங்கள் ரொம்ப முக்கியம். அங்கே என்ன முக்கியம்னா, நீங்கள் இந்த கோயிலுக்குள்ளே போய் இருந்தாலே, கோயிலுக்குள்ளே போய் நீங்கள் மூலவருக்கு முன்னுக்கு தான் முண்டி அடிச்சுட்டு நிற்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த கோயில் பிரகாரத்துக்குள்ளே போய் இருந்தாலே அங்கே இருக்கக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜிங்கிறது வேற விதம். கோயில்களுக்குள்ளே இருக்கிற அந்த கொடிமரம் இருக்கு இல்லையா, அந்த கொடிமரம் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எலக்ட்ரோ மேக்னட்டிக் பவர் எல்லாம் இழுத்து அந்த கோயிலுக்குள்ளே தரும். அதுக்காக தான் கொடிமரம் வச்சிருக்கு. கோயில்களுக்குள்ளே வச்சிருக்கிற கொடிமரம் சும்மா வைக்கல, கொடி ஏற்றுறதுக்கு வைக்கல. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எலக்ட்ரோ மேக்னட்டிக் எனர்ஜி எல்லாம் அது கீழே இழுத்து உங்களுக்கு தரும். அதனால தான் கீழே அதுக்கு அவ்வளோ பெரிய பஞ்சலோகங்கள், தானியங்கள், அது இது மூலிகைகள் எல்லாம் வச்சிருக்கு. அந்த எலக்ட்ரோ மேக்னட்டிக் பவரை அது இந்த அண்ட வெளியிலேருந்து ஈர்த்து கீழே தருவதனால தான் நம்முடைய ஆகமங்கள் சொல்லுது, கொடிமரத்துக்கு பக்கத்தில் தான் நீங்கள் விழுந்து வணங்கணும். கோயிலில் போய் வேறு எங்கேயும் விழுந்து வணங்கக்கூடாது. கொடிமரத்துக்கு பக்கத்தில் நீங்கள் தலை வச்சு விழுந்து வணங்கணும்னு சொல்கிற விதியே அது எலக்ட்ரோ மேக்னட்டிக் பவரெல்லாம் இழுத்து கீழே தரதுனால அந்த எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கணுங்கிறது தான். அடுத்தது பகவானுடைய திருவிக்கிரகம். விக்கிரக வழிபாடு மோசம்னு சிலவங்க சொல்கிறார். அது விக்கிரக வழிபாடு மோசம் கிடையாது. பகவானே பாகவதத்தில் சொல்லியிருக்கார், நான் அச்சாவதாரமாகவும் இருக்கிறேன். அச்சாவதாரம்னா என்னது? அச்சாவதாரம்னா என்னது? அச்சாவதாரம்னா சிலை, மனிதன் வடிக்கின்ற சிலையிலும் நான் இருக்கிறேன் அப்படின்னு இருக்கார். அதுதான் அச்சாவதாரம். அந்த அச்சு வடிவத்திலே நான் இருக்கிறேன்கிறார். அப்போ சிலை வடிவத்தில் பகவான் இருக்கிறாருன்னா நாம் ஒரு படத்தை இறைவனாக வச்சு வழிபட்டாலும் அதுலேயும் இறைவன் இருக்கிறார். புரியுதா? அது முக்கியம்தான். ஆனால் எல்லாவற்றையும் விட முக்கியம் இறைவனுடைய திருநாமம். அதை சிவனும் சொல்லியிருக்காரு, ராமனும் சொல்லியிருக்காரு, கிருஷ்ணரும் சொல்லியிருக்காரு. எல்லா கடவுள்களும் நாமத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்கு. இது பகவான் யோகிராம் சுரத்குமாருடைய அவதார காலத்திலே நடந்த ஒரு சம்பவம். இந்த இருக்குல்லையே ஒரு பெரிய கட் அவுட் படம். இந்த படம் தான் சாமி எல்லாருக்கும் ஃபோட்டோ ஃப்ரேம் போட கையாலே கொடுத்த படம். அந்த படம் சிவகாசியில் பிரிண்ட் ஆகி அங்கே சாமிகிட்ட கொண்டு கொடுத்தப்போ பகவானுடைய திரு மேனியுடைய பிரிண்டில் நிறைய குறைகள் இருக்குது, சரியாக பதிவாகலை. அதே நேரத்தில் அவருடைய நாமத்தை எழுதியிருக்கிறதுலையும் ஒரு குறை இருக்குது. இங்கேயும் நிறைய பேர் நாம நோட்டு எழுதுறீங்க. அதுக்காக தான் இப்போ இந்த சம்பவத்தை சொல்லிட்டு இருக்கேன். நாம நோட்டு எழுதுறவங்க கவனமாக எழுதணும், உங்கள் இஷ்டத்துக்கு எழுதக்கூடாது. அந்த படத்தில் கீழே யோகி ராம் சுரத் குமார் அப்படி போட்டிருந்து, பிரித்து எழுதி போட்டிருந்து. பகவான் அதை கடுமையாக கோபப்பட்டு கண்டிச்சார். இறைவனுடைய நாமத்தை திரிப்பதற்கு நமக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஓம் நம சிவாயனா ஓம் நம சிவாய தான். அதை ஒரு சில பேர் இப்போ ஓம் என்பது பிரணவ மந்திரம், அதையே இதில் போய் சேர்க்குறீங்க, நம சிவாய தான் சொல்லணும் அப்படி சில பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க.
நமசிவாய சொல்லுங்க, அதே ஓம் நமசிவாய சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அது ஒவ்வொருத்தரும் என்னெல்லாமோ இப்போ நவீன காலத்தில் அவங்க இஷ்டத்துக்கு அடித்து விட்றாங்க. சரி, நம்ம அந்த பாவ பழிக்குள்ளே நம்ம போகக்கூடாது. ஆனால் கலியுகத்தில் நமக்கு அவதாரமாக வந்த கடவுள் சொன்னதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவர் பிரித்து எழுதியிருந்தார், யோகி ராம் சுரத் குமார்னு தனியாக எழுதியிருந்தார். அப்போ பகவான் வன்மையாக கண்டிச்சார். யோகி தனி வார்த்தை, ராம் சுரத் குமார் ஒரே வார்த்தை. யோகி தனி வார்த்தை, ராம் சுரத் குமார் தனி வார்த்தை. அதில் நீங்கள் ஆங்கிலத்தில் எழுதுவதாக இருந்தால் டீக்கு அடுத்தது ஹெச் வரக்கூடாது. இந்த ப்ரொனவுன்சேஷன் நாம் கூட முதல்ல அங்கே தப்பாக வச்சுருந்தோம், ஹெச் போட்டிருந்தோம். அது ஒரு அடியார் மூலமாக பகவான் உணர்த்துறார், அந்த ஹெச் போடக்கூடாது. அந்த அடியார் வந்து சொன்னார், சாமி அதை திருத்துறதை நான் பார்த்துருக்கேன் அப்படின்னார். உடனே நம்ம அப்போ தான் 5000 ரூபா செலவு பண்ணி இந்த ஃப்ளக்ஸ் வச்சோம். உடனே அதை 5000 ரூபா திருப்பி செலவு பண்ணி மாற்றி வச்சுட்டோம். உடனே தப்பு வைக்கக்கூடாது. அதே போல் தமிழில் எழுதுகிறவங்க யோகி ராம் சூரத்குமார்னு சிலவர் எழுதுறாங்க. அந்த சூக்கு நெடில் போட்டு எழுதுறாங்க, சூரத்குமார். அப்படி கிடையாது, யோகி ராம் சுரத்குமார், சுரத்குமார். அப்போ இந்த உச்சரிப்பு, இறைவனுடைய நாமத்தினுடைய உச்சரிப்பு, எழுத்து எல்லாமே சரியாக இருக்க வேண்டும். அதில் எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது. இறைவனுடைய நாமம் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். அந்த விஷயத்தில் ஒரு துளி விளையாட்டு கூட இருக்கக்கூடாது. இங்கே நல்லா புரிஞ்சுக்கோங்க பக்தர்களே, உலகத்திலே சிறந்த நாமம் ராம நாமம். அதை நம்ம சொல்லியிருக்கோம். காசியில் விஸ்வநாதர் விசாலாட்சிக்கிட்ட கூட சொன்னார், நான் ராம நாமத்தை என் மூச்சை நிறுத்தாமல் நான் சொல்வேன்னு அவர் சொன்னார். ராம நாமம் இங்கே இருக்கிற இப்போ நிறைய பேர் நமக்குள்ள பயங்கர பிரிவினைவாதங்களை ஊட்டுறாங்க. அதாவது சைவம் வைணவங்கிற பழைய சண்டையை திருப்பி கொண்டு வராங்க. அதில் 2 விதமான கருத்துக்களை திணிக்கிறாங்க. சிவ வழிபாட்டுக்காரங்க கிட்ட போய், சிவ வழிபாட்டுக்காரங்க தாயின் வயிற்றில் பிறந்தவன் கடவுள் கிடையாது, அம்மா அப்பா வயிற்றில் பிறந்தவன் பிறந்து இறந்தவன் கடவுள் கிடையாதுன்னு ஒரு பேதத்தை பேசுகிறாங்க. அது தப்பு, அப்படிலாம் பேசக்கூடாது. சிவனை கும்பிடுறவங்க அப்படின்னா ராமனையும் கிருஷ்ணனையும் கும்பிடுற வைஷ்ணவர்கள் அவங்க வேற விதமாக சில விஷயங்களை சொல்கிறாங்க. இதெல்லாம் சொல்லக்கூடாது. இந்த ராம நாமத்தை பற்றி நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த ராம நாமம் ராமன் பிறந்ததால் வந்த நாமம் கிடையாது. தயவுசெய்து நான் தலையால் அடித்து சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க. ராமன் ராமாவதாரமாக வந்ததுனால ராமன் என்கிற பெயர் வரல. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க தயவுசெய்து. இங்கே சிவாச்சாரியார்களுக்கு என்ன பிரச்சனைனா, அவங்களுக்கு ராமநாமத்தை சொல்கிற என்ன பிரச்சனைனா, அது ராமனுக்கு பேர் இல்லை, அதை எப்படி நம்ம சொல்கிறது? சிவாச்சாரியார்களுக்கு இப்போ என்ன பிரச்சனைனா, அது ராமனுக்கு பேர், அதை எப்படி நம்ம சொல்கிறது? அவர் வைஷ்ணவ கடவுள்னு நினைக்கிறாங்க. ஐயோ ராமா, அது ராமன் அவதரித்ததால் வந்த பெயர் அல்ல. ராம அவதாரத்துக்கு முன்னாடியே ஒரு கடவுளுக்கு அந்த பெயர் இருக்குது. என்ன கடவுளுக்கு? ராம அவதாரம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு அவதாரத்துக்கு அந்த பெயர் இருக்குது. கிருஷ்ணாவதாரமா? எம்மா தாயே, ராம அவதாரத்துக்கு பிறகுதாம்மா கிருஷ்ணாவதாரம். எஸ், எக்ஸாக்ட்லி. எல்லாரும் கைதட்டு கொடுங்க. பரசுராமன், ராமனுக்கு முன்னாடியே வந்தவனுக்கு பேரே பரசுராமன். அப்போ ராமாவதாரத்தை வச்சா அந்த பேர் வந்தது இல்லை. ராமா என்கிற 2 எழுத்து. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த உலகத்தில் நீங்கள் ஒரு கார் தயாரித்தா அந்த கார் பெட்ரோல் போட்டால் தான் ஓடும் இருக்கோ, இங்கே இருக்கிற டிவி ரேடியோலாம் எப்படி கரண்ட் இருந்தால் தான் ஓடணும்னு இருக்கோ, அதே போல் இந்த பிரபஞ்சத்தை தோற்றுவித்த கடவுள் ராமா என்கிற ஒரு மின்சாரத்தை, ஒரு அணுகுண்டை, ஒரு பெட்ரோலை இந்த உலகத்திற்கு வைத்தார். அது இருந்தால் தான் ஓடணும்னு வச்சார். அப்போ இந்த ராமா என்கிற 2 எழுத்து மிகப்பெரிய மந்திரம். ரா என்றால் உங்களுடைய பாவங்கள் எல்லாம் அழியும். மா என்றால் மீண்டும் பாவங்கள் உங்களை தொடராமல் இருக்கும். ராமா, ரா என்றால் உங்களுடைய பாவங்கள் எல்லாம் விலகும். மா என்றால் மீண்டும் உங்களை பாவம் செய்ய விடாமல் அது தடுக்கும். ராமா என்கிற நாமம் எல்லா இடத்துலையும் பாடணும். காலையில் நாகராஜா கோயிலுக்கு போனீங்கன்னா காலையில் அங்கே இருக்கிற பக்தர்கள் எல்லாம் ராமா ராமான்னு கத்துவாங்க தீபாராதனை கொடுக்கச்சில. அப்போ ராமா என்கிற நாமத்தை பாடுவதற்கு சைவம் வைணவம் எந்த பேதமும் கிடையாது. உலகம் முழுக்க சொல்லக்கூடிய ஒரு நாமம் ராமநாமம். அதனால் பேதம் இல்லாமல் நாம இறைவனை பிரிக்காமல், இறைவனுடைய வர்ணத்தை பிரிக்காமல் நாம இருப்போம். நாம இறை நாமங்களை பாடுவோம். இறை நாமங்களை பாடுவதால் மட்டும்தான் இந்த பாவங்களிலிருந்து விடுபட்டு, கர்மாக்களிலிருந்து விடுபட்டு நாம் புண்ணியத்தை அடைய முடியும். அப்போ வழிபாடுகளில் சிறந்தது, முதன்மையானது எதுன்னா நாம வழிபாடு. பிறகுதான் மற்ற வழிபாடுகள். கோயில்கள் சிறந்தவை, சிலை வழிபாடு சிறந்தவை, எல்லாமே சிறந்தவைகள் தான், மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் எளிமையான
எல்லோருக்கும் மிக எளிமையான ஒரு வழிபாடு நாம வழிபாடு. இறைவனே நாமத்தை சொல்லுன்னு தான் எல்லா இறைவனும் சொல்லுங்க. நாமத்தை பாடுப்பா, முதல்ல நாமத்தை பாடு. அப்போ ராமா என்கிற நாமத்தை பிரபஞ்சத்திலே தோற்றுவித்து நமக்கு தந்திருக்கிறாங்க. அப்போ நாம வழிபாடு மிக சிறந்த வழிபாடு. நீங்கள் எந்த நிலையிலும், அதனால தான் நான் சொல்லுவேன், பழைய காலத்தில் முனிவர்கள் எல்லாம் நாட்டை விட்டு கோயிலை விட்டு காட்டுக்கு தானே ஓடிப்போனா. அவன் கோயிலை தேடி போகல, காட்டுக்குள்ளே போயிருந்து நாமத்தை சொல்லிகிட்டே இருந்தான். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாயன்னு 18 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் 25 ஆண்டுகள் சொல்லிகிட்டே இருந்தான். அப்போ இறைவன் வந்து வரம் கொடுக்கலையா அவனுக்கு? அப்போது நாம வழிபாடு சிறந்தது, எல்லோருக்கும் எளிமையானது, எல்லோருக்கும் மிக மிக எளிமையானது. அப்புறம் நாம் அடுத்தது இந்த வாரத்தில் ஒரு நாள் இறைவனை தேடி வர வேண்டியது. எப்படி பிற மதத்துக்காரர்கள் அந்த வழிபாட்டிலே மிக அக்கறையோடு இருக்கிறார்களோ, அதே போல இந்துக்கள் அனைவரும் உங்கள் வழிபாட்டில் அக்கறையோடு இருக்க வேண்டும். உங்கள் வழிபாட்டை ஒரு நிமிடத்தை கூட நீங்கள் இழக்கக்கூடாது. உங்கள் வழிபாட்டில் முழு ஈடுபாட்டோடு வாரத்தில் ஒரு நாள், இப்போ இங்கே யோகிராம் சுரத்மா நாம பிரச்சார குடிலுக்கு வரவங்களுக்கு சனிக்கிழமைன்னா, மற்ற ஆசிரமங்களில் வியாழக்கிழமை இருக்கா, வெள்ளிக்கிழமை இருக்கா, ஞாயிற்றுக்கிழமை இருக்கா, நோ ப்ராப்ளம். அந்தந்த நாட்களுக்கு அந்த கோயிலுக்கு போகிறத நீங்கள் தவிர்க்கவே கூடாது. எப்படி அரசாங்கமே தொழுகை பண்ணுறதுக்கு சௌகரியமோ, விமான நிலையங்களில் தொழுகை பண்ணுறதுக்கு சௌகரியமோ செய்து கொடுத்துருக்கு, உங்களை தான் நியாயம் மிதிக்கிற மாதிரி ஒரு இடத்துல மதிக்க மாட்டேங்கிறானே. ஏன்னா உங்களுக்கு வழிபாடும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இங்கே பெரிய வழிபாட்டை வச்சுட்டு பக்கத்தில் பிரியாணி போடுறாங்கன்னா மொத்த கூட்டம் அங்கே தான் போய் உட்காந்துருக்கோம். வழிபாடாவது மண்ணாங்கட்டியாது, முதல்ல தின்னுட்டு வந்து அப்புறம் ஜாமியை பார்ப்போம் அப்படின்னு. இந்த இளவு இருக்கிறதுனால உங்களை ஒருத்தனும் மதிக்க மாட்டேங்கிறான். அரசியல் கட்சியும் மதிக்க மாட்டேங்குது, ஆட்சியாளர்களும் மதிக்க மாட்டேங்கிறான். தயவு செய்து இனிமேலாவது பக்திங்கிறது கொஞ்சம் திரும்புங்க. ஹிந்துக்கள்லாம் அவங்க கரெக்டாக இருப்பாங்க, ஹிந்துக்கள்லாம் வழிபாட்டில் கரெக்டாக இருப்பாங்க, ஹிந்துக்கள்லாம் கோயிலுக்கு போவாங்க. நீங்கள் கோயிலுக்கு ஒழுங்காக போனாலே ஹிந்து அறநிலையத்துறை திருந்திடுமே, அது திருந்தாம மாட்டேங்க. ஏன்னா உங்களுடைய அடிமை புத்தியும் உங்களுடைய அந்த ஒரு வீக்னஸையும் பயன்படுத்தி தானே கோயில்கள் எவ்வளோ அட்டகாசம் நடக்குது. அதனால் இனிமேலாவது வழிபாட்டில் முறையாக இருங்கள், வழிபாட்டு நேரத்தை தவற விடாதீர்கள். சனிக்கிழமைன்னா எனக்கு அன்னைக்கு வேறு வேலையே கிடையாது, மத்தியானம் 3 மணிக்கு எனக்கு இதான் வேலை என்கிறதுல முடிவாக இருங்கள். மற்ற கோயில்களுக்கு போகிறீங்களா, ஒழுங்கு வெள்ளிக்கிழமை நான் படர்ந்தால் சுயம்பலிங்க சாமி கோயிலுக்கு போகிறேன், அதை விடாதீங்க. அந்த டைமுக்கு கரெக்டாக போங்க. பூஜை முடிஞ்ச பிறகு போகாதீங்க. 10 நாள் விசேஷம் நடக்குது, சோறு போடுற நேரம் தான் கூட்டமோ கூட்டம். எத்தனை ஆட்டோ, எத்தனை காரு, எத்தனை பைக்கு. அங்கே நல்ல நல்ல கருத்துக்களை ஆன்மீக அடியார்கள் பேசுகிறப்போ அரைச்ச நாய் இல்லை, நாய் கூட அங்கே இல்லை. ஆனால் சோறு திங்கிறதுக்கு அப்படி கூட்டம். என்னைக்கு திருந்த போதும் அந்த நாடு எனக்கு தெரியல. வள்ளலார் சோறு போட்டார்னா ஆனால் அரிசி சோறு கிடையாது, பட்டினி இருந்தது, பசி இருந்தது. இன்னும் எவனுக்கு சோத்துக்கு பஞ்சம் இருக்குது? எல்லாரும் ஆனாலும் சோறு போட்டால் தான் போய் நிற்கிறான். இதெல்லாம் ரொம்ப தப்புங்க, இதெல்லாம் ரொம்ப தப்பு. சர்ச்சில் பிரியாணி போடுறான், மசூதியில் போடுறான்னா எல்லாரும் தொழுகையை முடிச்சுட்டு தான் போய் சாப்பிட்றான். ஆனால் இங்கே அப்படியா நடக்குது நம்ம கோயில்களில்? இனியாவது திருந்துங்க தயவு செய்து. நாம் திருந்துவோம் முதல்ல, அப்புறம் ஆட்டோக்காரன் திருந்துவான், அப்புறம் டாக்ஸிக்காரன் திருந்துவான், அப்புறம் அங்கே எல்லாம் கரெக்டாக 2 மணிக்கு பார்த்தீங்கன்னா எங்கேருந்துலாம் ஆள் வருதுப்பா, எங்கேருந்துலாம் ஆள் வருது பைக்கில். நான் பார்த்துட்டே நிற்கிறேன் அந்த கேட்டுக்குன்னு. எனக்கு தெரிஞ்சவன் வடசேரில் உள்ளவெல்லாம் வாரான், ஒழுங்கின சேரில் உள்ளவெல்லாம் வாரான் சோறு திங்கிறதுக்கு. சாமி கும்பிடுறதுக்கு நாதியே இல்லை. இந்த தர்மம் எங்கே போய் நிற்க போகுது? இன்னும் எங்கே போய் இதெல்லாம் நிற்க போகுது? தயவு செய்து நீங்கள் திருந்துங்க, உங்கள் குழந்தைகளை திருத்துங்க, அப்புறம் சமூகம் திருந்தோம், அப்புறம் நாடு திருந்தோம். இந்துக்களே, நீங்கள் வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, உங்களுடைய கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, உங்களுடைய குருக்கள் சொல்கிறத கவனமாக கேட்டு அதன்படி நடங்க. இருந்தால் மட்டும்தான் நாம் இந்த கஷ்டங்கள்லேருந்து, கடன்கள்லேருந்து, கவலைகளை தப்ப முடியும். ஏதோ நீங்கள் வழிபாடுகளை விளையாட்டாக நினச்சிங்கன்னா வாய்ப்பில்லை ராஜா. இந்த ஜென்மம் இல்லை, இன்னும் 84 லட்சம் பிறவி எடுத்தாலும் நாம் மீள முடியாது. இந்த வழிபாடுகள் இறைவன் நமக்கு தந்திருக்கிற ஒரு அரும்பெரும் வாய்ப்பு. இந்த உபதேசங்கள் இறைவனே சொல்வதாக ஏற்றுக்கோங்க, இறைவனே உங்கள்கிட்ட சொல்கிறதா நினச்சிக்கோங்க. இறைவன் டான் திரிசூலத்தை கையில் பிடிச்சிட்டு டமான் சிவாஜி கணேசன் சினிமாவில் நிற்கிற மாதிரி நிற்க மாட்டார், டாங்னு நிற்க மாட்டார். இப்படி தான் யார் மூலமோ ஒரு கருத்தை சொல்லுவார், அதை கேட்டுக்கோங்க, கேட்டு நடங்க, வாழ்க்கையில் உருப்படுறதுக்குள்ள வழியை பாருங்கள். யோகிராம் சுரத்குமார்.